சுரேன் வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம பிரதமர் இஸ்ரேலுக்கு போயிருந்தாரு. அங்க வந்து அவருக்கு என்ன மாரியான மரியாதைலாம் கிடைச்சுச்சு? அங்க என்ன நடந்துச்சு? அவர் என்ன பேசினாரு? இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல என்னென்னலாம் டீல்லாம் ம். நடந்துச்சுன்னுலாம் போன வீடியோல ம். நீங்க டீட்டெயிலா ஆமா. சொல்லியிருந்தீங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க என்னன்னா, யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் வார் ம். நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம பிரதமர் அங்க போயிருக்கிறதுனால அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படியே ம். கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த ம். அளவுக்கு வந்து உலக லெவல்ல அவர ம். மதிக்கிறாங்க ம். அப்படின்ட்டுலாம் கூட ம். சொல்லியிருந்தீங்க. இந்த பர்ட்டிகுலர் மேட்டர்ல வந்து இன்னொரு ஒரு சின்ன மேட்டர் நம்ம ஆஃப் த கேமரா பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. ஆனா அது கேட்ட உடனே, இதெல்லாம் சொல்லணும்யா மக்கள்ட்ட அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு கப்பல்ல, அது டீட்டெயிலா நீங்க சொல்லுங்க. அதான் நல்லாருக்கும். அதாவது ஒரு 5000 பேருக்கு 600 கக்கூஸ் தான் இருக்குது. கடல்ல இருக்குது அந்த கப்பல். ஆமா. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட சிக்கல், மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி யுஎஸ் அ ராணுவத்த சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கிறாங்க. இன்னும் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. ஒரு படத்துல சில்லுன்னு ஒரு காதல் படத்துல லைனா நின்றுருப்பாங்க இல்லையா? கதவு தட்டிட்டு இருப்பாங்க. "என்னடா டயர்ட்ல 2 மணி நேரம் தூங்கிட்டேன். இப்ப என்ன போய் 2, 2 பேரா வேலைய முடியும்ன்னு" சொல்லி 2 பேர உள்ள ஒண்ணா அனுப்பிச்சு விட்டுருவாரு வடிவேலு. அந்த மாரி வந்து ஒரு மாரி வெறுப்பாவறாங்க இந்த டாய்லெட் போற விஷயத்துக்காகவே ம். அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. உள்ள யாரையா எவ்வளவு நேரமா நிக்குது வெளிய பாரு ஒரு மணி நேரமா உள்ள இதனே டாய்லெட்டா இல்ல உங்க வீடா வெளில வாயா எக்ஸ்கியூஸ் மீ டெய்லி காத்தால கியூல நிக்கிறச்சதான் நாம எல்லாம் ஷவுட் பண்றமே ஒழிய பின்னால இந்த பிரச்சனை நாம யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லையோ ஐயோ அப்படின்னு நான் டவுட் பண்றேன். என்ன அத கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நம்ம அத பத்தி பேசியிருந்தோம்ல. இது என்னன்னா யுஎஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்னா அதான் நீங்க பார்த்திருப்பீங்க. ம். அந்த இதுல வந்து நெறைய ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் டேக் ஆஃப், லேண்ட் ஆகும். இந்த மிலிட்டரி வார் டைம்லலாம் பார்த்திருப்பீங்க. புரியுது, நெறைய புரியுதுங்க, படத்துல. புரியுது. அந்த மாரி ஒரு ஏர்கிராஃப்ட் தான் இது. இது என்ன பண்றாங்க, யூசுவலா 6 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். இப்ப ஓகே. ஈரானோட அந்த மிலிட்டரி கான்ஃப்ளிக்ட்னால எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. 11 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ம். இந்த இந்த கரியர் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுதுன்னா வேக்யூம் பேஸ்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுது ஃப்ளஷ் பண்ண. ம். ஸோ அது என்ன பண்ணும், தண்ணியை வந்து கம்மியா யூஸ் யூஸ் பண்றதுக்கு. பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுனால என்ன ஆயிடுது, கிளாக் ஆகி அடைச்சிக்குது. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி 600 650 டாய்லெட்ஸ் இருக்கு. க்ரூ மெம்பர்ஸ் வந்து 5000ல இருந்து 6000 பேர் இருக்காங்க. ஓகே. சரியா? ஓகே. ஒன்னு அடைச்சிக்கிட்டா கூட எல்லாரும் வெயிட் பண்ணணும். ஓ. உதாரணத்துக்கு 40 to 45 மினிட்ஸ் ஒரு ஆள் வெயிட் பண்றாங்களாம், ஒரு நல்ல ஒர்க்கிங் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு. ஐயய்யோ! ம். இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் நேஷன் கம்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி வார் டைம் என்னதான் இருந்தாலும், ஆனாலும் அதுல இருக்கிற அந்த மிலிட்டரி ஆளுங்களுக்கு ம். இந்த பிரச்சனை வந்து உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நியூஸாவும் வந்தது. ம். ஆக்சுவலா ட்ரோல் மெட்டீரியலா வெளில வந்தது. இதை நான் என்ன நினைச்சேன், சரி பாருங்க பிரியகுமார், இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த டாபிக் பேசலாம்னு பார்த்தேன். ஏங்க நாங்க நிலாவுல போயிட்டு அங்க நிலம் வாங்கி போட போறோம். அங்க வந்து ரியல் எஸ்டேட் பண்ண போறோம். அங்க உள்ளுக்குள்ள குழிய வெட்டி, அந்த குழிக்குள்ள ஒரு பெரிய ஒரு டாம் மாரி பண்ணி, அதுல நாங்க வந்து சமைக்கிற டெக்னாலஜில இருந்து விவசாயம் பண்ற டெக்னாலஜி வரைக்கும் கொண்டு வரோம்ட்டுலாம் இல்லாத உருட்டு அமெரிக்கா தான் உருட்டுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏரியா 51 ஆமா. நாங்க வந்து ஏலியன்ஸ வந்து அப்படியே தண்ணிக்குள்ள வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படின்னு உலகத்தில் இல்லாத கதையெல்லாம் சொல்லி நாங்க தாண்டா அப்படின்னு சொல்லி பீத்திட்டு இருக்கிறாங்கல்ல. ஏங்க ஒரு 6000 பேர் அவங்களுடைய சோல்ஜர்ஸ் தான். ம். ஒரு 6000 பேர். டாய்லெட்டுக்கு அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டியோ இல்ல நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதோ எதையாச்சும் பண்ணி அதை சரி பண்ண முடியாதாங்க அவ்வளவு பெரிய நாட்டுக்கு. இல்ல. இது ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி உலகமே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு, உலகமே ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்து நிக்குது. ஆமா. இல்ல. பாருங்க, ம். நானும் பார்த்தேன் அதை. நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒருத்தன் வந்து பிரசவத்துக்கு இல்லங்க, அது பிரசவ வலிங்க அது. எல்லாருமே ஆர்மி ஆளுங்க. ம். புரியுதா? அவங்க வந்து அந்த கியூல நிக்கிறாங்க. ம். சோ அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஒரு ஒருத்தனுக்கும். அந்த புரியுது. மாதிரி ஒரு கிளீன் டாய்லெட் கிடைக்குது, ஒர்க் ஆற டாய்லெட் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய தலைவலி. அதுவும் ஏதோ ஒண்ணு பிரச்சனை ஆச்சுனாலுமே என்டையரா அவங்க வந்து அது வந்து பாத்தீங்கன்னா பிளம்பிங் ஒர்க் பண்ணணும். கண்டினியூஸா கிளாக் ஆயிடும். ஏன்னா அது வாக்யூம் பேஸ்ட்னால ஒன்னு கிளாக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாக் ஆயிடும். ஸோ இதை ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு 19 மணி நேரம் ஆகுது. ஸோ நீங்க ஒரு மிலிட்டரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஷிஃப்ட் இருக்கும், நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். இது ஒரு சைக்கிள் மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கும். இது ரெடி பண்ணவே 19 மணி நேரம் ஆகுது. இதுக்கு நிறையவும் செலவாகும். புரியுது. ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் இதுக்கு செலவாகும். ஸோ அவங்க வந்து இந்த வேலையை பார்ப்பாங்களா இல்லை இதை பார்ப்பாங்களா? அதுவும் இல்லாமல் டாய்லெட் ஹைஜீன்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். என்னதான் சோல்ஜர்ஸாக இருந்தாலும் இப்போ அந்த காலத்தில் அது வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கெரியரில்
சுத்தமா இருக்கணுங்கிறது அது வந்து அதனால கூட ஸ்ட்ரெஸ் ஆகும். ஐயோ என்னால ஒரு டாய்லெட் கூட போக முடியலையே அப்படிங்கிற பயங்கர ஸ்ட்ரெஸ் பிரதர். அது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் கான்டெக்ஸ்ட் விட்டு வெளியே போறேன்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நம்ம நண்பர் தான், சிறைக்கு போயிட்டு வந்து அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சிறையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எது, மோஸ்ட் சேலஞ்சிங் விஷயம் எதுன்னு நான் கேட்டேன். அங்க தரையில படுக்கிறதோ, அந்த சாப்பாடோ, அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிறதோ, அல்லது வந்து மொபைலை யூஸ் பண்ணாம வெளி உலகத்தை பார்க்காம இருக்கிறது, இதெல்லாம் கூட என்னால சமாளிச்சிட முடியும். ஆனா ஒரு நாளும் டாய்லெட் போறதுங்கிறது எனக்கு நரகம். அது ஏன்னா அவ்வளோ அது சொல்லுவார், அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது அவர் மனசு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் யூஸ் பண்ணாதான் அது அவருக்கு அது என்ன சொல்றது, அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து மைண்ட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்றோம், ஆனால் அவனுக்கு அந்த சூழ்நிலையில அதை ஃபேஸ் பண்ணும்போது தான் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அப்படின்னும் போது ஒரு நாட்டுக்காக போராடுறாங்க அப்படின்னா அது ஏதோ இது ஒரு நாள்ல முடிஞ்சு போகுது, ஒரு வாரத்துல முடிஞ்சு போகுதுன்னா கூட பரவாயில்ல பிரதர். ஒரு வாழ்க்கை, ஒரு வருஷம் போது அது ஒரு லைஃப் கிட்டத்தட்ட அங்க வாழ்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு இருக்கிற 1000 பிரச்சனையில இது ஒரு பிரச்சனையா இருக்க கூடாது இல்ல. கண்டிப்பா, அதுதான் நான் பாக்குறேன். நேஷன் ஃபர்ஸ்ட்ங்கிறது நான் வந்து மறுக்கல, தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைன்னா அங்க இருக்கலாம். நான் அப்படி ஒரு சூழ்நிலை ஃபேஸ் பண்ணணும்னா ஃபேஸ் பண்ணுவாங்க, ராணுவ வீரர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா அப்படி ஒண்ணும் தலைவோர விஷயம் இல்ல அப்படின்ற பட்சத்துல ஏன் வந்து அவங்களுடைய அரசாங்கம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸோ மற்ற விஷயங்களோ பண்ணி தர முடியாது? அந்த க்ரூவை குறைக்கிறதோ அல்லது நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்றதோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. இது நீங்க சொல்றது கரெக்ட். ஆக்சுவலா பண்ணிருப்பாங்க. இது என்ன ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆகுது. அவங்களே எதிர்பார்க்கறது தான். 6 மாசம் இருக்கு, அது 11 months எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறது தான் கான்செப்ட். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இதனால ஆப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் நின்று போகாது. மெயின் மேட்டர் என்ன, அந்த அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் நல்லபடியா ஃபங்க்ஷன் ஆகும், அதுல பிரச்சனை இல்லை. ஒன்லி ப்ராப்ளம் இந்த டாய்லெட் தான். அது அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இன்னொன்று இருக்கு, சீ வாட்டர் வந்து குடிநீரா இருக்கிற கான்செப்டும் இருக்கு. இது கிளாக் ஆகிறதுக்கு இந்த இதுவும் ஒரு மேட்டர். அது கால்சியம் ரெசிடியூ அதிகமா ஃபார்ம் என்ன ஆகுதான், அதுவும் அந்த வேக்யூம்ல போயிட்டு அடைச்சிக்குது. ஸோ டபுள் ப்ராசஸ். நீங்கள் வேக்யூம் பேஸ்டு ஃப்ளஷிங் சிஸ்டமும் வச்சுருக்கீங்க, ப்ளஸ் ட்ரிங்கிங் வாட்டரும், இது ரெண்டுமே கம்பைண்டாக அஃபெக்ட் ஆகிறதுனால தான் அது வந்து அடைச்சிக்குது. புரியுது. ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியலைங்க. நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் 30 போரை நிறுத்திட்டோம் உலகத்தில் நாடு. நான் இல்லைங்க, அது ரீசெண்டாக பேசினது பார்த்தீங்களா, நான் 8 உலக போரை நிறுத்திட்டேன். இல்லைங்க, ஒரு நாள் என்ன பேசுறாரு, நாளைக்கு நான் இருப்பேனானே தெரியல, என்ன வந்து சுட்டுத்தலை பல பேர் இருக்காங்க, ட்ரம்ப் சோகமா பேசிட்டு போறாரு. எனக்கே அன்னைக்கு பாவம் ஆயிடுச்சு. நான் ஒரு வீடியோ பண்ணலாம்னு நினைச்சேன். என்னங்க நம்ம வந்து ட்ரம்ப்பை ரொம்ப திட்டோம், என்னதான் இருந்தாலும் வயசு நம்ம திட்டினதுக்காக கொஞ்சம் பேசினாரு, இல்ல நம்ம திட்டினதுக்காக திடீர்னு ஒரு நாள் அப்படி பேசுறாரு. இந்த மாதிரி நான் எவ்வளவு உலக போரெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன், என்ன வந்து கொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாவமா எல்லாருக்கிட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேற கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்பூர்ல ஒருத்தர் எப்படி எனக்கு அந்த பேண்ட் வேணும், எனக்கு அந்த சட்டை வேணும், எனக்கு அந்த மாதிரி துண்டு சுத்தணும்னு சொல்லி ஒருத்தர் புடியாத பிடிச்சுன்னுக்கிறாரா, அந்த மாதிரி அங்க எனக்கு அந்த நோபல் பரிசு வேணும்னு அவர் ஒரு புடியாத பிடிச்சுன்னுக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு, அவரு பாவம். ஆனா ஒரு நான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு பாருங்க, பாகிஸ்தான் பிரதமர். ஆமா, சென்சிட்டிவான மேட்டர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் பிரச்சனை அப்போ இந்தியா வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை முடிச்சிருப்பாங்க, நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணிருப்பாங்க, நான் தான் அதை வந்து தவிர்த்தேன் அப்படின்னு ட்ரம்ப் காப்பாத்திட்டாரு. முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. அப்படி சொன்னது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்புக்கு ஒரு செலவு வச்சிட வேண்டியது பாகிஸ்தான்ல போயிட்டு எல்லாத்தையும் இவர் வந்து உலகத்தையே கண்காணிப்பாராம், உலகத்துக்கே பஞ்சாயத்து பண்ணுவாரு, தீர்ப்பு சொல்லுவாரு. சொந்த ராணுவ வீரனுக்கு ஒரு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவைட் கேட்போம், தமிழ்ல தானே கேட்கறோம். என்ன இது, நாளைக்கு யூஎஸ்க்கு எதனா போறதா இருந்தா நமக்கு சிக்கல் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க பிரதர். யூடியூப்ல இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இல்ல, இந்த மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ், இது வந்து யூஎஸ்ன்னு இல்ல, சோல்ஜர்ஸ் வந்து இந்தியாவிலையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து அதை பத்தி யாரும் நம்ம பெருசா பேசுறது இல்லை. நினைக்கலாம் என்ன கண்டினியூஸா ஒரு மாதிரி ரொம்ப சோல்ஜர்ஸ் இந்தியான்னு போதே, இல்ல இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை, நம்ம தான் பேசணும் சோல்ஜர்ஸை பத்திலாம். இப்ப இவங்க கஷ்டப்படுற மாதிரி உங்களுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஆமா, உலகம் ஃபுல்லா சோல்ஜர்ஸ் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நம்ம அதை பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. இன்னைக்கு நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம், அது வந்து நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, நம்ம அதை பத்தி கவலைப்படுறதுலாம் இல்லை. இன்னொருத்தன் கஷ்டம் நம்மளுக்கு இனிமே கஷ்டமா இருக்காது, நம்மளுக்கு வந்தாதான் தெரியும். இல்ல நான் கஷ்டம் அதை நான் கனெக்ட் பண்றதுனாலதான் நான் பேசுறேன். இப்போ அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கல்ல, நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சில பெரிய பெரிய போர் அல்லது வந்து ஒரு மிக தொடர்ச்சியான பயணங்கள் மூலமாக நாடுகளை கைப்பற்றிட்டு போயிட்டு இருந்த அலெக்சாண்டர் சம்பந்தமா நான் படிக்கும் போதோ சம்திங் சரியா ஞாபகம் இல்லை, அந்த வீரர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஹோம் சிக்னு சொல்லுவாங்கல்ல, அது வர ஆரம்பிக்குது. இல்லைங்க, பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு. அவங்க எப்படின்னா அந்த குண்டு சத்தம் இது கேட்டு கேட்டு வார்லேருந்து வந்தோடனே அவங்களே அறியாம அவங்க பைப்போலார் டிசார்டர் வேற ஒரு ஆளாயிடுவாங்க. திடீர்னு அவங்களுக்கு கோவம் வரும். ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் போயிருக்காங்க அந்த காலத்துல. நிறைய சோல்ஜர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் இந்த சைக்காட்ரிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, பிடிஎஸ்டிலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு வார்ல ஒரு போயிட்டு வராருன்னா அது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. நம்ம வந்து வாருக்கு போயிட்டு சண்டை போட்டு வராரு. யூஎஸ் வியட்நாம்லாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அது. யூஎஸ்லேருந்து வியட்நாம் வாருக்கு போயிட்டு வந்து நிறைய பேர் பிடிஎஸ்டியில் அஃபெக்ட் ஆகி இன்னொன்று என்ன பேசிடுறாங்கன்னா அது தேவையில்லாத வார்னு இருக்கு. அது ஒரு டீப் ஸ்டடி, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். அஃபெக்ட் ஆன இந்த மாதிரி ஆர்மி பீப்புள், மிலிட்ரி பீப்புள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ மென்டல் ஹெல்த்ங்கிறது கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வார் முடிச்சுட்டு அவங்க டே டு டே லைஃப்ல அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பர்சனாக இருப்பாங்க. ஆமா, அதனாலதான் வந்து நான் இந்த விஷயத்த வந்து முக்கியம் தான், இதையும் பார்க்கணும். நம்மளுக்கு எரிச்சல் வருது, அவங்க கொடுக்குற பில்டப்புக்கு நம்மளுக்கு எரிச்சல் வருது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா உலகத்திலேயே நம்ம நம்பர் 1 வேற ஒன்றும் இல்லை. பாரத பிரதமர் வேற இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. இஸ்ரேலுக்கு போனதுனால ஆல்ரெடி நம்ம ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குறோன்னு நீ வாங்கவே கூடாது அப்படிங்கிறாப்புல ட்ரம்ப். இஸ்ரேலுக்கு வேற போயிட்டோம். இஸ்ரேலில் நீ போய் எப்படி ஒப்பந்தம் போட்ட, உனக்கு 1000% டாரிஃப் அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. மண்டை கோளாறு பிடிச்ச திடீர்னு நீ எப்படி என்ன கேட்காம அங்கே போகலாம். இது இந்த ட்ரெட்டிம்பாங்க நிறையா இருக்கு. இப்போ நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குங்க, ஒப்பந்தங்கள்லாம் இருக்கு உலகம் ஃபுல்லாக. அது ரீசெண்டாக நான் ஒன்று பார்த்தேன், உண்மையா பொய்யானு இல்லை. அது அந்த ஒப்பந்தம் முடியுது, திருப்பியும் அதை வந்து ரெனியூ பண்ணணும் அப்படிலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் நியூக்ளியர் வாரு. அது இல்லாமல் என்ன சொல்றாங்க, டாப் 3 பார்த்தீங்கன்னா ரஷ்யா, யூஎஸ், நார்த் கொரியா. அந்த கிம் ஜாங் எங்க இருப்பாங்க, இவங்க 3 பேர்கிட்ட தான் அந்த ரெட் கலர் ஸ்விட்சோட பவர் இருக்கு. ரெட் கலர் ஸ்விட்சை வந்து அழுத்துன்னு இவங்க 3 பேர்ல யார் சொன்னாலும் அழுத்திடுவாங்க. போங்கப்பா, இருங்க. நம்ம எப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பேசி ஒரு 2 எபிசோட் வரைக்கும் பண்ணோம், சூப்பராக போச்சு, செம ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க. இல்லைங்க, அது நிறைய பேசவே இல்லைங்க. நான் ரொம்ப அதை பற்றியே பேச வேணாம், மேலோட்டமா. ஏன்னா எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்கன்னு போது நம்ம இல்லை, அந்த ஃபைலில் வர ஒரு விஷயத்தை வச்சு அவங்க பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்கு, அதான் அவங்க டீகோட் பண்ணுறாங்க என்ன வர்ஷிப் அங்கே பண்ணாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் குழந்தைகள் சாப்பிட்டது இதெல்லாம் வந்து எனக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால சரி அதுக்குள்ள டீப்பா போக வேணாம். மேலோட்டமா எப்ஸ்டீன்னா யாரு, அதுவும் இல்லாம நம்ம எல்லாருமே நிறைய படிக்க ஆரம்பிச்சு, நம்ம சொல்லி தான் தெரியணும். அவங்களே கூட நிறைய கேதர் பண்ணிடுறாங்க. இவரு பில் கேட்ஸ் 2 கையும் தூக்கிட்டாரா. இவ்வளவு நாளா நான் இல்ல, எங்க பில் கேட்ஸ் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருதுங்க. அவரை பத்தி தனியா ஒரு பெரிய வீடியோ நம்ம பண்ணணும். என்னென்ன முளை மாதிரி தனம், கேப் மாதிரி தனம்லாம் இவ்வளவு வருஷமா பண்ணிருக்காருங்கிறது. நான் வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய தப்பு அந்த எப்ஸ்டீன் கூட பழகினது தான். அதை முள்ள மாதிரி போய் முடிச்சுட்டேன். அவ கூட வந்து நான் ஏதோ தெரியாதனமா அறியாதனமா பண்ணி பழகிட்டதுனால உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டு முன்னாடியே கேட்க வேண்டியதானே. அது வந்தப்பே இல்ல எனக்கும் உனக்கும் எதுவும் தொடரவே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ வேர்ல்ட்ல அங்கங்க ப்ரூவ் ஆகி எல்லாம் மாட்டுறாங்க. அதனால இவருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம தப்பிக்க முடியாது. அவசரப்பட்டு ஸ்டீபன் ஹாக்கிங் எல்லாரும் கலாச்சிட்டீங்க. எல்லாரும் வந்து அவரை வந்து பயங்கரமா அவர் எப்படி ஏஐல ட்ரோல் பண்ணுவாங்க தெரியுமாங்க. அவரு கிண்டல் பண்ணக்கூடாது. அவர் வந்து அந்த வீல் சேர்ல வராரு, எப்ஸ்டீன் ஐலாண்டுக்குள்ள வந்தோடனே ஏஐ எப்படின்னா இறங்கி ஏஞ்சி குத்துறாரு டான்ஸ். அந்த மாதிரிலாம் ஏஐல பண்றாங்க. எப்ஸ்டீன் ஐலாண்டுக்குள்ள போனோன்னா இவரு அடிச்ச குஜாலு அந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து ஒரு விளக்கம், அவர் கூட அந்த பிகினில இருந்த ஒரு பொண்ணு அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்களா. ஐயோ அது எப்ஸ்டீன் ஐலாண்டே இல்ல, அவருக்கு வந்து வழக்கமா பணிவிடை செய்யக்கூடிய 2 பேர் இருப்போம் கூட. அவருக்கு கிளீனிங்கோ மற்றது நல்லது கெட்டதுன்னு சொல்லி 2 பேர் இருப்போம். அந்த பிகினி பொண்ணு தாங்க நான் தான் அந்த பொண்ணு அப்படின்ட்டு கிளீன் பண்றதுக்கு எதுக்கு பிகினி போட்டு சந்தேகம். அதை பார்க்கும்போது தோணுச்சு, ஆழ்ந்த சிந்தனையா இருக்கு அவங்களுக்கு. சரி ரைட்டு, என்னவையா நம்ம பெரிய மனுஷன் நினைக்கிறோம், கழிப்பையெல்லாம் தான் இருக்கோம் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி.